நம்ம ஒற்றை கொம்பு எதில் செஞ்சேன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத பில்லுன்னு சொல்லுவாங்க, பில்லு செடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடிங்களில் இருந்து தான் நம்ம அதை அறுத்து ஒரு கொம்பில் கட்டி ஒற்றை கொம்பாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி சீசனில் போய் ஒற்றை கொம்பு வாங்க போனீங்கன்னா மினிமம் 200 ருபீஸ் சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டாலும் அது அடுத்த வருஷம் வரைக்குமே நம்ம எங்கே வைக்கிறது, இது எங்கே வைக்கிறதுன்னு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொம்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே சேம் டைம் நமக்கு வேணான்னு சொல்லுறப்ப அந்த மேலே இருக்க அந்த குச்சிங்களை எடுத்து போட்டுட்டு அந்த கொம்பு எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட், ரொம்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதுக்கு இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இது பொங்கல் சீசன் இல்லையா, நம்ம எல்லோரும் ஒற்றை அடிக்கிறதுக்கு ஒற்றை கொம்பு வாங்குவோம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட, ஈஸியாகவும் செய்யலாம். எங்கள் மாமா பாருங்கள் ஒற்றை கொம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இது என்னன்னு தெரியுதுங்களா? இது நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பில்லுங்க தான். இதை நம்ம அறுத்து இது மாதிரி கொம்பில் கட்டிட்டோன்னா நமக்கு ஒற்றை கொம்பு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ ஈஸியாக நம்மளால் தூக்க முடியுது. ஒற்றையை நம்மளால் அடிக்க முடியுது பாருங்கள். நம்மளால் இதை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்பப்போ வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.